அனைவருக்கும் வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சன் அப்படின்ற என்னோட சேனலை நிறைய பேர் மறந்தே போயிருப்பீங்க. ஆமாங்க, நிச்சயமாக மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல நாட்களாக நான் வீடியோஸை போடுறதில்ல. நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களை கடந்து அதுக்கப்புறம் வருடத்தை தொடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு வருஷமே ஆக போகுதுங்க. நிச்சயமாக நான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும். ஏன்னா எனக்காக சப்போர்ட் பண்ணி என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்க்குறதுக்குன்னு நிறைய பேர் இருந்தீங்க. ஸோ சாரி கேட்டுக்கிறேங்க. இனிமேல் தொடர்ந்து நான் வீடியோ போடலான் இருக்கிறேன். நான் எந்த இடத்துல விட்டனோ அதே இடத்துல இருந்து ஆரம்பிக்கலான்னு நினச்சிட்ருக்குறேங்க. அதனால் உங்களோட மேலான சப்போர்ட்டை எனக்கு கட்டாயம் கொடுங்க. பழையபடி அதே சப்போர்ட்டை கொடுங்க. அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கட்டாயம் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னோட இந்த ரீஎன்ட்ரி நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அது எனக்கு நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுடைய ஆதரவு, அதாவது சப்போர்ட்டிங், நீங்கள் லைக் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோஸை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க. இந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தாவே என்னால் அடுத்தடுத்து வீடியோஸை போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. எனக்கு ரொம்ப நாளாக எங்கேருந்து இந்த வீடியோஸ் ஆரம்பிக்கிறது விட்டு போச்சு, எங்கேருந்து திரும்ப எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு தெரியாமையே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி மாடி தோட்டத்தில் மாடியில் தாங்க இருக்கிறோம். நம்மளுடைய கிச்சன் கார்டன், அதாவது இந்த மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை, அதை பார்த்துடலாங்க வாங்க. இந்த மிதிப்பாகல் செடியில் கொஞ்சமாக காய்கள்லாம் இருந்ததுங்க. மிதிப்பாகல்ன்றது குருவித்தலை பாவக்காய்க்கும் பெரிய பாவக்காய்க்கும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவு தான் வரும். இதுதான் கொஞ்சம் மேக்ஸிமம் சைஸாக இருக்கும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 காய் பக்கம் இருந்தது. ஒரு நாள் புளிக்குழம்புக்கு ஆகிற அளவுக்கு இருந்தது. அதெல்லாம் பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த சம்மரில் நல்லா காய்க்குது அப்படின்னா இந்த கத்திரிக்காவை தான் சொல்லணும். வாரம் ஒரு முறை 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோவுக்கு எனக்கு கிடச்சிருது. பீக்கங்காய் கொடியில் சீசன்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. ஒரே ஒரு பீக்கங்காய் மட்டும் இருந்துச்சு. அது இன்றைக்கி இட்லிக்கு சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். அப்புறம் மதியத்துக்கு கீரைங்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. மணத்தக்காளி கீரை, பாலக்கீரை, எல்லா கலவைக்கீரையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி கடைச்சிட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.